பகலெல்லாம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இரவுல பார்க்கும்போது சாயங்காலம் ட்ரைனிங் கொடுத்துருந்தார், சீசருக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தார். ஆனால் இரவெல்லாம் பார்க்கும்பொழுது சொல்லாமல் கிளம்பி அது இருட்டோட ஒலிவு மலைக்கு ஏறி போனார். கெச்சமேன் தோட்டத்திலே செபிக்க போனார். கலிலே கடல் அருகே போய் செபிக்க போகிறார். அப்ப இரவெல்லாம் அவர் செபிக்கிறத பார்க்கிறோம். பகல்ல கிரியை செய்கிறார், இரவுல கிருபையை தேடுகிறார். இந்த நாள்ல நாம் இரவுல கிருபையை தேடுவோம், தேவ தயவை தேடுவோம், அப்போ பகல்ல கிரியை செய்வோம். சூப்பர்ல வா. அப்ப யாரால் பாதிப்பு உண்டாகும் என்று நினைத்தானோ அவனால் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இப்ப தைரியமாய் போகிறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏசா ஏற்கனவே 400 பேரோடு எப்படியாவது யாக்கோபை கருவறுக்க வேண்டும், அவர் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்திருந்த சூழ்நிலை தேவன் மாற்றி அமைத்தார். இந்த நாள்ல உன் குடும்பத்தை காலி செய்யணும், உன் பிசினஸை காலி செய்யணும், உன்னை காலி செய்யணும்னு துடித்து கொண்டிருக்கலாம். பல சத்துருக்கள் பில்லிசுனி ஆவியோடு துடித்து கொண்டிருக்கலாம். ஆனா கலங்க வேண்டாம், உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். சூப்பர்ல. அப்ப அவர் சமூகம் எனக்கு முன்பாய் செல்ல வேண்டும் என்றால் நான் தேவனை நாட வேண்டும், நீங்கள் தேவனை நாட வேண்டும், தேவனை நாட வேண்டும். அதெல்லாம் தாவி சொல்லும்போது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், எப்பொழுதும் துதி என் வாயில் இருக்கும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் என் வாயில் இருக்கும். எனவே நான் ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த எதிரிகள் எல்லாம் உதிரிகளாக பதர்களாக